Hi friends, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்க சந்துரு பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருக்கணும் நண்பா. நானும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கேன். ரைட் டைம் டு பை ஆப்பிள் ஐஃபோன் 15 சீரிஸ். இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக். இது வந்து நான் போன வருஷம் அனுபவிச்ச ஒன்று. அதனால நான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாக ஆப்பிள் வந்து அவனோட ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு 2 வேரியன்ட் இருந்துச்சு, அப்புறம் 3 ஆச்சு, அப்புறம் 4 ஆச்சு. ஸோ இப்போயுமே பார்த்திங்கன்னா அந்த இயர் ரெண்டு ஒரு 3 மாதம், இந்த தீபாவளிக்கு 1 மாதம், அந்த 2 மாதம் அந்த கேப்பில் அக்டோபர் நவம்பரில் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 16 லான்ச் ஆக போகுது. அதில் 16, 16 ப்ளஸ், 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதோட டிசைன் ஆல்ரெடி லீக் ஆச்சு, நம்ம சேனல்லையுமே கவர் பண்ணியிருப்போம். ஆப்பிள் ஐஃபோன் 11, 12 இருக்கிற மாதிரி கேமராவை மாற்றி கொஞ்சம் சதுரமாக போட்டு அப்படி மாற்றி வச்சுருக்கான். எதுக்காக இப்போவே ஆப்பிள் ஐஃபோன் 15 சீரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே வாங்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா அதோட ப்ரைஸிங் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் போன வருஷம் 13 ப்ரோ வச்சுருந்தேன். ப்ரோ வச்சுட்டு 14 ப்ரோ மேக்ஸோட ப்ரைஸ்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். சரி 15 வரப்போகுது, நம்ம அப்கிரேட் பண்ண இப்போயே பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்போ சொல்லும் போது பஜாரில் ஐப்ளானட்டில் நான் விசாரிக்கலை, பஜாரில் விசாரிக்கும் போது அந்த துபாய் யூனிட் அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1,02,000 3,000 தான் சொன்னாங்க. ஆப்பிள் ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸு 256 GB வெறும் 1,02,000 என்னமோ தான் சொன்னாங்க. சரி இந்த ஃபோன் எவ்வளோ ப்ரோ எடுத்துன்னா 60,000 ரூபாய்க்கு எடுத்துக்குவேன் 13 ப்ரோவை. அப்போ பேட்டரி ஹெல்த் வந்து 88 என்னமோ இருந்துச்சு, 256 GB வந்து அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கிறேன்னாங்க. சரி எக்ஸ்ட்ராவாக நமக்கு 40,000 ரூபா போடுற மாதிரி இருக்குது, நம்ம இப்போதைக்கு எடுக்க வேணாம், பொறுமையாக பார்த்துக்கோங்க, 15 லான்ச் ஆகட்டும், லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதோட பேட்ரி ஹெல்த் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போச்சு. 13 ப்ரோ வருது. சரி இதை விட்டால் வேறு வழியில் இப்போவே விற்றாதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வாங்கணும்னு நினைக்கும் போது 15 லான்ச் பண்ணிட்டான். லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 14 ப்ரோவும் சரி, ப்ரோ மேக்ஸும் சரி ஸ்டாப் பண்ணிட்டான் சேல்ஸை. ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும், இல்லாட்டி ஆஃப்லைன் சொல்ல எங்கேயாவது வாங்க முடியும். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அதோட ப்ரைஸ் வந்து அப்படியே கூடிருச்சு. 1,25 சொன்னானுங்க 14 ப்ரோ மேக்ஸு. சீல்டு பேக் வந்து ஒரு வாரமாக இல்லவே இல்லை பஜாரில். சீல்டு பேக் வந்தாலுமே 1,20, 1,18 அந்த மாதிரி தான் வரும்னாங்க. என் ஃபோனை எவ்வளோ எடுத்திங்கன்னா 53லேருந்து 55 தாங்க எடுத்துக்குவேன் அப்படின்னா. ஜஸ்ட்டு ஒரு 1.5 மாதம் கேப்பில் என் ஃபோனோட ரேட்டை வந்து 62 ரூபா 60 ரூபாய்க்கு எடுக்கிறேன்றவங்க 55, 53 தான் எடுக்கிறேன்னாங்க. 1-2க்கு விற்றுக்கிட்டு இருந்த 14 ப்ரோ மேக்ஸு 15 லான்ச் ஆனதுக்கப்புறம் டிமாண்டு காரணமாக அவங்க வந்து 1,18, 1,20 வரைக்கும் ரேட்டு சொன்னாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா 20,000 ரூபா அங்கே கூடிடுச்சு. என் ஃபோன் பார்த்திங்கன்னா 7,000 ரூபா கிட்ட கம்மியாகிடுச்சு. என்னடா இது இப்படி வரக்க, சரி இன்னொரு மாதம் ஓட்டும் அப்படின்னா குறையுமான்னு பார்த்தா குறையலை. சரி நம்ம ஃபோன் வேறு பாலாதையாக போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா என் 13 ப்ரோவை 55,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 14 ப்ரோ மேக்ஸு செகண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் யூஸ் பண்ண ஃபோனை 95,000 ரூபாய்க்கு எடுத்தேன் செகண்ட்ஸு. நான் அன்றைக்கே ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தேன்னா புது ஃபோனு 1,02,000 ரூபாய்க்கு பேசி கூட 1,00,000 ரூபாய்க்கு கூட 5,000 ரூபா போட்டு நான் புது ஃபோனே வாங்கியிருப்பேன். பட் அன்றையான நேரம் ஒரு எமர்ஜென்சினால அன்றைக்கி செகண்ட்ஸில் 95 ரூபாய்க்கு கொடுத்து வாங்க போச்சு, ரேட்டும் கூடிருச்சு. ஸோ அதே நிலைமை தான் இப்போ நடக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு ஆன்லைனில் ப்ரைஸ் செக் பண்ணிங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 15 71,000 ரூபாய் 72,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 15 ப்ரோ பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாயோ என்னமோ விற்கிறாங்க. ப்ரோ மேக்ஸு 1,50,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. இதே ஃபோன் 15 ப்ரோ மேக்ஸு நீங்கள் பஜாரில் துபாய் யூனிட்லாம் இருக்கும், அந்த ஃபோனோட ப்ரைஸிங்லாம் கேட்டிங்கன்னா 1,12,000 ரூபா, 15,000 ரூபா, 16,000 ரூபா. அப்படியே ஆன்லைன் ப்ரைஸோட 30,000 ரூபாய்க்கு கம்மியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது. இதை விட்டால் பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு வாங்குறது கிடையாது. அதே மாதிரி தான் ஆப்பிள் ஐஃபோன் 15மே ஆன்லைனில் 72,000 ரூபா போட்டிருக்கானா, நீங்கள் ஆஃப்லைனில் விசாரிச்சு பாருங்கள், 60,000 ரூபா 58,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். புது ஃபோன், நான் சொல்கிற புது ஃபோன் யூஸ்டோ எதுவோ கிடையாது, நீங்கள் தான் சீல்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள், நான் வந்து மதுரையில் இருக்கேன், நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, உங்கள் ஏரியாவில் உள்ள ஸ்டோர்கள், அதாவது லோக்கல் ஸ்டோரில் கேளுங்க, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக துபாய் பீஸு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட ப்ரைஸை கேளுங்க. கம்பல்சரியாக ஆன்லைன் ப்ரைஸை விட 15 ப்ளஸ்னால் 10,000 அந்த ரேஞ்சு கம்மியாகும். ப்ரோ மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20,000, 30,000 வரைக்கும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நேரமே வாங்கி போட்டுருங்க. அவன் 16 லான்ச் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க,
லான்ச் பண்ணதுக்கப்புறம் iPlanetலேயோ ஆப்பிள் ஸ்டோர்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ப்ரோவும் ப்ரோ மேக்ஸும் கிடைக்காது. வெறும் 16 ப்ரோ 16 ப்ரோ மேக்ஸ் நியூ லான்ச் மட்டும்தான் வச்சுருப்பான். அந்நேரம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது. இந்த மாதிரி பஜார்லேயுமே பார்த்தீங்கன்னா ரேட்டை கூட்டிடுவான். ஏன்னா அந்த ஃபோன் அவங்ககிட்ட ஆப்பிள்கிட்ட இல்லை, இங்கேகிட்ட இருக்கும், டிமாண்டை கூட்டிடுவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இப்போ நானே 16 லான்ச் ஆக போகிறதுக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துக்குள்ளே நான் 15 ப்ரோ மேக்ஸ் வாங்கிடுவேன், என்னோடய 14 ப்ரோ மேக்ஸை கொடுத்துட்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நிலவரம். நீங்கள் யாராச்சும் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வித்தின் ஜூலைக்குள்ளே உடனே உங்களுக்கான ஐஃபோன், அதாவது 15 சீரிஸ் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி 13 நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் அப்போ சொல்கிறது 13 வாங்குறது 14 வாங்குங்க. ஏன்னா 13 வந்துட்டு ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஸோ 13 வாங்குறது 14 வாங்குங்க. 15 யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்துலேயே சீரீஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டியா நான் சொல்கிறது முழுக்க ஆஃப்லைன் ஸ்டோரு, இந்தியன் யூனிட் கிடையாது, ஃபாரின் யூனிட், அதாவது வெளிநாடுகள் இது உள்ளே கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க. இதே நீங்கள் துபாய்க்கு டேரெக்டாக போய் வாங்குறீங்கன்னா அது நல்ல விஷயம். பட் வாங்க முடியாதவங்க லோக்கல் ஸ்டோரில் வாங்குறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது என்னோடய பர்சனல் போன வருஷம் நான் அனுபவிச்சதை நான் இந்த வருஷம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சூப்பரான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ. பை.